ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து அரபிக்கடல் முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன திட்டம்? சீனாவும் பாகிஸ்தானும் எப்படி அரபிக்கடலை தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும்? இந்தியா இந்த திட்டத்துக்கு எதிராக என்ன செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படையின் கப்பல்களை மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக BDM அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டங்களை எதற்காக இந்தியா டெவலப் செய்றாங்க, பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள சீன கடற்படை தளம் அப்படின்னா அது யவுலிங் நேவல் பேஸ். இந்த யவுலிங் நேவல் பேஸ் சீனாவுடைய ஹான்யான் பிராவின்ஸ்ல இருக்கு. இந்த கடற்படை தளத்துல இருந்து விமானம் மூலம் இந்தியாவுக்கு வந்தா 3500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் கிடையாது. ஆனா சீன கடற்படை தன்னுடைய கடற்படைய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு நகர்த்தி இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும்னா அதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம மலாக்கா நீரிணை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய நேவல் பேஸ பயன்படுத்தி இந்தியாவால சீன கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியும். இந்த விஷயத்தை முறியடித்து இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்பு சீனா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டிஜிபூட்டி நாட்டுல தன்னுடைய முதல் வெளிநாட்டு கடற்படை தளத்தை தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாதர் துறைமுகத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா சீனா தன்னுடைய கடற்படை தளத்தை அமைக்க முயலும் நாடு மொரீஷியஸ். இந்த மொரீஷியஸ் நாடு ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் தீவுக்கு மிக அருகில் உள்ள நாடு. இந்த 3 கடற்படை தளங்களையும் தனித்தனியா பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது போன்று தோணும். ஆனா டிஜிபூட்டி, குவாதர் மற்றும் மொரீஷியஸ்ல சீனா அமைக்க உள்ள கடற்படை தளத்தை மூன்றையும் இணைத்து பார்த்தா சீனாவுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த 3 கடற்படை தளங்களும் இந்தியாவை கண்காணிப்பதற்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா சீனா இந்த 3 கடற்படை தளங்களிலும் தன்னுடைய அதிநவீன போர்க்கப்பல்களை டிப்ளாய் செய்ய போறாங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு யுத்தம் ஏற்பட்டால் சீனா இந்த 3 கடற்படை தளங்களை பயன்படுத்தி அரேபியன் சி பகுதி முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் வரலனாலும் சீனா இந்த 3 கடற்படை தளங்களை பயன்படுத்தி அரேபியன் சி பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு முயல்வாங்க. தொடர்ந்து தன்னுடைய கடற்படை தளங்கள்ல இருந்து கப்பல்களை ரோந்துக்கு அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம சீன கடற்படை பாகிஸ்தான் கடற்படையுடன் இணைந்து இந்திய கடற்படைக்கு அரேபியன் சி பகுதியில ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுப்பாங்க. சீனா இந்த 3 நாடுகள்ல உள்ள தன்னுடைய கடற்படை தளத்தை பயன்படுத்தி இந்தியாவின் வெஸ்டர்ன் மற்றும் சதர்ன் பார்டர்ஸை கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம தேவைப்பட்டால் இந்த கடற்படை தளத்திலிருந்து மிசைல்களை ஏவி தாக்குதலும் நடத்த முடியும். இதன் மூலமா இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும். 1972 நடந்த இந்திய பாகிஸ்தான் யுத்தத்துல இந்தியா வெல்வதற்கு முக்கியமான காரணம் இந்திய கடற்படை நடத்திய ஆபரேஷன் ட்ரைடன்ட். இந்திய கடற்படை நடத்திய இந்த ஆபரேஷன் ட்ரைடன்ட்ல பாகிஸ்தானின் நேவல் ஹெட் குவார்டர்ஸ் ஆன கராச்சி துறைமுகம் தாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அரேபியன் சி பகுதியில இந்திய கடற்படை ஒரு மிகப்பெரிய நேவல் பிளாக்கேட நடத்தினாங்க. இதனால பாகிஸ்தானுக்கு கடல் வழியா எந்த நாட்டாலும் ஆயுதம் சப்ளை செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானின் பொருளாதாரமும் பெரிய அளவுல அடி வாங்குச்சு. இதனால பாகிஸ்தான் வேறு வழியின்றி இந்தியாவிடம் சரண்டர் ஆனாங்க. ஆனா வரும் காலத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் தொடர்பா ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியா மறுபடியும் இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும். இதன் காரணமாக தான் ஆப்பிரிக்காவின் டிஜிபூட்டி, பாகிஸ்தானின் குவாடர் மற்றும் மொரீஷியஸ் நாட்டுல தன்னுடைய கடற்படை தளத்தை சீனா அமைக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம் வரும் பொழுது இந்தியா அரேபியன் சி பகுதியில தன்னுடைய கடற்படையை பயன்படுத்தி பாகிஸ்தான் கடற்படைக்கு எதிராக
எதிராக ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்வாங்க. அப்பொழுது சீனா டிஜிபூட்டி மற்றும் மொரீஷியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய கடற்படை தளத்திலிருந்து போர்க்கப்பல்களை நகர்த்தி இந்திய போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க. அதனால இந்திய கடற்படை பாகிஸ்தான் மற்றும் சீன கடற்படைக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு இரு முனைகளிலும் இருந்து தாக்குதல்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். சீனா இந்த 3 கடற்படை தளத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படாது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவும் பெருமளவுல பாதிக்கப்படுவாங்க. இதற்கு காரணம் சீனாவின் இந்த 3 கடற்படை தளங்கள்ல இருந்து கல்ஃப் ஆஃப் ஓமன், கல்ஃப் ஆஃப் ஏடன் போன்ற முக்கிய வளைகுடா பகுதியை கண்காணிக்க முடியும். தேவைப்பட்டால் ஒரு யுத்த நேரத்துல சீனா நினைச்சாங்கன்னா ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு எதிராக ஒரு நேவல் பிளாக்கேட ஏற்படுத்த முடியும். சீனா எப்படி இலங்கைக்கு அதிகமான கடன் கொடுத்து தன்னுடைய கடன் வலையில் சிக்க வைத்து ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்களோ அதே போன்று மொரீஷியஸ் நாட்டிற்கும் அதிகமான அளவுல கடன் கொடுத்திருக்காங்க. இந்த கடனை மொரீஷியஸ் நாட்டால் திருப்பி கொடுக்க முடியல. இதை பயன்படுத்தி கொண்டு மொரீஷியஸ்ல தன்னுடைய கடற்படை தளத்தை அமைப்பதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா இந்த 3 நாடுகள்லையும் நேவல் பேசஸ அதிவேகமா அமைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. இதற்கு உதாரணம் டிஜிபூட்டில தன்னுடைய கடற்படை தளத்தை வெறும் 18 மாதங்கள்ல கட்டி முடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. மொரீஷியஸ்ல தன்னுடைய கடற்படை தளத்தை அமைப்பதற்கான இடத்தை தேடிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் 5 இல்லனா 6 வருடங்கள்ல இந்த 3 நாடுகள்லையும் சீனாவுடைய ஃபுல்லி ஆபரேஷனல் நேவல் பேசஸ் இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தை இன்னும் சீனா டெவலப் செய்துதான் வந்துகிட்டு இருந்தாலும் குவாதர் துறைமுகத்துல ஏற்கனவே சீனாவின் போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகம் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ஹுர்முஸ் நீரிணை பகுதியிலிருந்து வெறும் 600 நாட்டிக்கல் மைல் தூரத்துல தான் இருக்கு. இந்த ஹுர்முஸ் நீரிணை பகுதி கல்ஃப் ஆஃப் ஓமன் மற்றும் பர்ஷியன் கல்ஃபுக்கு நடுவில் உள்ள பகுதி. இந்த பகுதி வழியாக தான் கிட்டத்தட்ட 25% உலக எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுது. அதனால பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தை பயன்படுத்தியும் சீனாவால் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல நிலையில் ராணுவ உறவு இருக்கு. சமீபத்துல கூட சீ கார்டியன் அப்படிங்கிற ஒரு நேவல் எக்ஸசைஸ 2 நாடுகளும் வெற்றிகரமா கேரி அவுட் செஞ்சிருக்காங்க. அதே போன்று சீனா பாகிஸ்தான் கடற்படையை நவீனப்படுத்துவதற்கு பல உதவிகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2017 வருடம் சீனா பாகிஸ்தானுக்கு 2 நேவல் பெட்ரோல் வெசல்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இதனை தொடர்ந்து சமீபத்துல கூட 2 நேவல் பெட்ரோல் வெசல்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இந்த நேவல் பெட்ரோல் வெசல்களை பாகிஸ்தான் குவாதர் துறைமுகத்தை பேஸா வச்சு ஆபரேட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கடற்படை 4 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை சீனாவிடம் இருந்து ஆர்டர் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்டர் செய்த 4 பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்ல ஏற்கனவே PNS டர்கில் மற்றும் PNS தைமூர் அப்படிங்கிற 2 போர்க்கப்பல்களை சீனா சப்ளை செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2016 வருடம் பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து 8 யூனான் கிளாஸ் சப்மரீன்களை வாங்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இதுல 4 யூனான் கிளாஸ் சப்மரீன்கள் 2023 வருடத்தோட இறுதிக்குள் சப்ளை செய்து முடிக்கப்பட உள்ளது. மீதமுள்ள 4 நீர்மூழ்கி கப்பல்களும் 2028 வருடத்துக்குள் சப்ளை செய்யப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம சீனா துருக்கியை பாகிஸ்தான் கடற்படையை நவீனப்படுத்துவதற்கு உதவுமாறு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா துருக்கி பாகிஸ்தான் கடற்படைக்கு 3 கார்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்களை அடுத்த 4 வருடங்கள்ல கட்டி கொடுக்க இருக்காங்க. தற்போதைய நிலையில் அரேபியன் சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கம் தான் நிலவி வருது. ஆனா சீனா, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகளின் செயல்பாடு காரணமா இந்த பகுதியில சீனாவின் ஆதிக்கம் மேல் ஓங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சீனாவின் இந்த நகர்வுகளுக்கு இந்தியா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியா சீனா போன்றே மொரீஷியஸ் நாட்டிடம் ஒரு நேவல் பேஸ் அமைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் மொரீஷியஸுக்கும் ஏற்கனவே நல்ல உறவு இருக்கு. அதனால மொரீஷியஸ் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா அகலிகா தீவுல நேவல் பேஸ் அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில சீனாவை மொரீஷியஸ்ல நேவல் பேஸ அமைக்க விடாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகளை இந்தியா செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியா 2021 வருடம் மால்தீவ்ஸ் நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டாங்க.
இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா மால்தீவ்ஸ் நாட்டிற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த நேவல் பேஸ அமைத்து கொடுப்பதற்கு இந்தியா முன் வந்திருக்காங்க. இதனால மால்தீவ்ஸ் நாட்டிலையும் இந்திய போர்க்கப்பல்களை இயக்க முடியும். சீனா இந்த 3 நேவல் பேசஸையும் தயார் செஞ்சாலும் இந்திய கடற்படையால் சீனாவை அரேபியன் சி பகுதியில கவுண்டர் செய்ய முடியும். அடுத்த அப்டேட், இந்திய கடற்படை ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை வெற்றிகரமா தன்னுடைய கடற்படையில இணைச்சிருக்காங்க. தற்போது 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில கிட்டத்தட்ட 65,000 டன் எடை கொண்ட 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை டெவலப் செய்யறதுக்கான வேலைகளையும் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் அதிநவீன கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்டதா இருக்க போகுது. அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து கொண்டு டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள் இந்த 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து டேக் ஆஃப் செய்வதற்கு இந்த கேட்டோபார் தொழில்நுட்பம் இணைக்கப்பட உள்ளது. அதனால இந்தியா வரும் காலத்துல அதிக எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பலை தன்னுடைய படையில் இணைக்க போறாங்க. இந்த சூழ்நிலையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு எதிரான பல தொழில்நுட்பங்களும் டெவலப் செய்யப்பட்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சானிக் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு எதிராக டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த அச்சுறுத்தல்கள்ல இருந்து இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்கு இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. வரும் காலத்துல இந்திய கடற்படைக்கு எதிராக சீனா ஆன்டி ஆக்சஸ் ஏரியா டினையல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஆன்டி ஷிப் மிசைல்களை சீனா பயன்படுத்துவாங்க. வரும் காலத்துல பாகிஸ்தான் கடற்படைக்கு தன்னுடைய ஆன்டி ஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல்களை வழங்க போறாங்க. இதன் காரணமா இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு சீனாவின் ஆன்டி ஷிப் மிசைல்களால் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. இந்த அச்சுறுத்தல்கள்ல இருந்து இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்காக இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஆன்டி ஷிப் மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்க முடியும். இந்தியா டெவலப் செய்யும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ்னால எக்ஸோ அட்மாஸ்பியர் மற்றும் எண்டோ அட்மாஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தடுத்து நிறுத்த முடியும். இந்தியா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் ஃப்ரண்ட் லைன் வார்ஷிப்ல பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்திய கப்பல்களால் சீனாவின் ஆன்டி ஆக்சஸ் மற்றும் ஏரியா டினையல் ஸ்ட்ராட்டஜியை வெற்றிகரமா தகர்த்தெறிய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.